ஒரே ஒரு சூதாட்டம், ஒரே ஒரு பகடை சுழற்சி, ஒரு பேரரசே கையை விட்டு போனது. அரண்மனை போனது, அரியணை போனது, அரச ஆடையும் போனது. கடைசியில் அவர்களிடம் மிச்சமிருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், தர்மம். 12 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும். அதற்கு பிறகு ஒரு ஆண்டு முழுக்க யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும். ஆனால் கேளுங்கள், அந்த காட்டில் தான் அர்ஜுனன் சாட்சாத் சிவபெருமானோடையே மோதப் போகிறான். ஒரே ஒரு சோற்று பருக்கை ஒரு உலகத்தின் பசியையே அணைக்கப் போகிறது. ஒரு குளத்துக்குள்ளிருந்து வரும் ஒரே ஒரு குரல் 4 மாவீரர்களையும் ஒரே நொடியில் சாய்க்கப் போகிறது. இது மகாபாரதம் 3வது பர்வம், வனப்பர்வம். கதையை ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், கடைசி வரை பாருங்கள். கதை இங்கே ஆரம்பிக்கிறது. சூதாட்டத்தில் 2வது முறையாகவும் தோற்று போன பாண்டவர்கள் ஒப்பந்தப்படி 12 ஆண்டுகள் வனவாசமும் அதன் பிறகு ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசமும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், அத்துடன் திரௌபதி அத்தனை பேரும் தங்கள் அரச ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு எளிமையான மரவுரியை அணிந்து கொண்டு ஹஸ்தினாபுரத்தை விட்டு புறப்பட்டார்கள். அது சாதாரண புறப்பாடு அல்ல. தர்மத்தை மதித்த ஏராளமான மக்களும் பல முனிவர்களும் அரசர்களை பின்தொடர்ந்து காட்டிற்கே கிளம்பி வந்தார்கள். ஆனால் வயது முதிர்ந்திருந்த குந்தி மட்டும் அவர்களுடன் செல்ல முடியாமல் விதுரரின் பாதுகாப்பில் ஹஸ்தினாபுரத்திலேயே தங்கிவிட்டார். நடந்து நடந்து அவர்கள் காம்யக வனத்தை அடைந்தார்கள். அங்கே தான் அவர்களுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமானது. காட்டில் ஒவ்வொரு நாளும் முனிவர்கள் யுதிஷ்டிரரிடம் வந்து தர்மம் என்றால் என்ன, அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கை நெறி எது என்று விளக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. தினமும் தங்களுக்கும் வந்து போகும் ஆயிரக்கணக்கான விருந்தினர்களுக்கும் உணவு கொடுப்பது எப்படி? அப்போது தௌமிய முனிவர் ஒரு வழி சொன்னார். அதன்படி யுதிஷ்டிரர் சூரிய பகவானை நோக்கி கடுமையான தவம் இருந்து வழிபட்டார். சூரிய பகவான் மகிழ்ந்து அவருக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினார். ஆனால் அதில் ஒரே ஒரு நிபந்தனை. அன்றைய தினம் திரௌபதி உணவு உண்ணும் வரை மட்டுமே அந்த பாத்திரத்தில் உணவு குறையாமல் வரும். அந்த ஒரு நிபந்தனை தான் பிற்பாடு ஒரு பெரிய சோதனையாக மாறப்போகிறது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிருஷ்ணர் அவர்களை தேடி காட்டிற்கே வந்தார். அவரை பார்த்ததும் திரௌபதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நிறைந்த அரசவையில் தனக்கு நேர்ந்த அவமானத்தை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதாள். கிருஷ்ணர் அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த அநீதிக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். துரியோதனன், துச்சாதனன், சகுனி இவர்கள் மூவரும் தங்கள் செயல்களுக்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என்று உறுதியளித்தார். சில நாட்களுக்கு பிறகு வியாசர் காட்டிற்கு வந்தார். எதிர்காலத்தில் நடக்க போகும் பெரும் போருக்கு தேவையான தெய்வீக ஆயுதங்களை பெற வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறினார். அதன்படி அர்ஜுனன் தனியாக இமயமலைக்கு சென்று உணவும் உறக்கமும் இன்றி கடுமையான தவம் மேற்கொண்டாள். அவருடைய தவத்தை சோதிக்க சிவபெருமானே ஒரு காட்டு வேடன் உருவத்தில் வந்தார். இருவருக்கும் இடையே கடும் போர் மூண்டது. அர்ஜுனனுடைய வீரத்தையும் விடாமுயற்சியையும் பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் தமது உண்மையான உருவத்தை காட்டி உலகிலேயே மிகவும் வல்லமை வாய்ந்த பாசுபத அஸ்திரத்தை அவருக்கு அருளினார். அதற்கு பிறகு நடந்தது இன்னும் ஆச்சரியம். தேவர்களின் அரசன் இந்திரன் அர்ஜுனனை நேரடியாக தேவலோகத்திற்கே அழைத்து சென்றார். அங்கே இந்திரனும் மற்ற தேவர்களும் பல தெய்வீக ஆயுதங்களையும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, கந்தர்வர்களிடமிருந்து இசை, நடனம் போன்ற கலைகளையும் அவர் கற்றுக்கொண்டார். இந்த கலைகள் பிற்காலத்தில் அவருக்கு எப்படி உதவப் போகின்றன என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. அங்கே அப்சரஸ் ஊர்வசி அர்ஜுனனை விரும்பினாள். ஆனால் அர்ஜுனனோ அவளை தன் முன்னோர் குலத்தை சேர்ந்த தாய்க்கு சமமானவளாக மதித்து மிகவும் மரியாதையுடன் மறுத்துவிட்டார். கோபமடைந்த ஊர்வசி, நீ ஒரு காலம் அலியாக வாழ்வாய் என்று அவரை சபித்துவிட்டாள். ஆனால் இங்கே தான் விதி வேடிக்கை பார்க்கிறது. அந்த சாபமே அஞ்ஞாதவாச காலத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும் என்று இந்திரன் சொன்னார். இதற்கிடையில் ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனன் ஒரு திட்டம் போட்டான். தன்னுடைய செல்வத்தை பாண்டவர்களுக்கு காட்டி அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று ஆடம்பரமாக காட்டிற்கு வந்தான்.
ஆனால் நடந்தது வேறு. கந்தர்வர்களின் அரசனான சித்திரசேனனுடன் மோதல் ஏற்பட்டு துரியோதனன் கயிற்றால் கட்டப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டான். இந்த செய்தி யுதிஷ்டிரருக்கு தெரிந்தது. அவர் சொன்ன வார்த்தை தான் அவரை மகா தர்மராஜா ஆக்கியது. அவன் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவனும் நம்முடைய குரு வம்சத்தைச் சேர்ந்தவன் தான் என்று கூறினார். உடனே பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்பி தன்னை இழிவுபடுத்த வந்த அதே துரியோதனனை காப்பாற்றி விடுவித்தார். விடுதலையான துரியோதனன் தலைகுனிந்து மிகுந்த அவமானத்துடன் திரும்பிச் சென்றான். அந்த அவமானத்துக்கு பழி வாங்க துரியோதனன் இன்னொரு சூழ்ச்சி செய்தான். கோபக்காரர் என்று பெயர் பெற்ற துர்வாச முனிவரை ஆயிரக்கணக்கான சீடர்களுடன் பாண்டவர்களிடம் அனுப்பி வைத்தான். அவர்கள் வந்து உணவு கேட்ட நேரம் தான் மிகவும் மோசமானது. அன்றைக்கு திரௌபதி ஏற்கனவே உணவு உண்டுவிட்டதால் அட்சய பாத்திரம் காலியாகிவிட்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் மூழ்கிய திரௌபதி மனதார கிருஷ்ணரை அழைத்தாள். அடுத்த நொடி கிருஷ்ணர் அங்கே வந்து நின்றார். அவர் அந்த பாத்திரத்தை வாங்கி ஓரத்தில் ஒட்டியிருந்த ஒரே ஒரு சிறிய உணவு துகளை எடுத்து உண்டார். அந்த ஒரு பருக்கையால் உலகமே திருப்தியடைந்தது. ஆற்றில் குளித்து கொண்டிருந்த துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் வயிறு நிறைந்த உணர்வை அடைந்தார்கள். உணவை கேட்காமல் அமைதியாக அங்கிருந்து சென்றுவிட்டார்கள். வனவாச காலம் முழுவதும் பாண்டவர்கள் பல புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றார்கள். வழியில் சந்தித்த முனிவர்களிடமிருந்து நளன் தமயந்தி கதை, சாவித்திரி சத்தியவான் கதை, ராமர் கதை, பரசுராமர் கதை என்று பல நீதி கதைகளை கேட்டார்கள். இந்த கதைகள் தான் யுதிஷ்டிரருக்கு துன்பத்தை தாங்கும் மனவலிமையையும் விடாத பொறுமையையும் கொடுத்தன. இப்போது கதையின் மிக முக்கியமான தருணத்திற்கு வருகிறோம். ஒரு நாள் ஒரு மான் ஒரு முனிவரின் அரணிக்கட்டையை கொம்பில் மாட்டிக்கொண்டு ஓட்டியது. அதை திரும்ப பெற 5 சகோதரர்களும் காடு முழுவதும் துரத்திச் சென்றார்கள். மான் கிடைக்கவில்லை. ஆனால் அனைவரும் கடுமையான தாகத்தில் தவித்தார்கள். தண்ணீர் தேடி முதலில் நகுலன் அனுப்பப்பட்டான். அவன் ஒரு அழகிய குளத்தை கண்டான். அவன் நீர் அருந்த குனிந்த போது ஒரு மறைமுக குரல் ஒலித்தது. என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த தண்ணீரை குடிக்காதே என்று அது எச்சரித்தது. ஆனால் நகுலன் அதை பொருட்படுத்தாமல் தண்ணீர் குடித்தான். அடுத்த நொடி மயங்கி விழுந்தான். அவனை தேடி வந்த சகதேவன், அர்ஜுனன், பீமன் மூவருக்கும் அதே நிலைதான். 4 மாவீரர்களும் கரையில் உயிரற்று கிடந்தார்கள். கடைசியாக யுதிஷ்டிரர் அங்கே வந்தார். தம்பிகளின் நிலையை பார்த்ததும் இது சாதாரண மரணம் அல்ல, இதற்கு பின்னால் ஒரு யட்சன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். யட்சன் கேட்ட ஒவ்வொரு தர்ம கேள்விக்கும் அவர் அமைதியாக தெளிவாக பதில் அளித்தார். வாழ்க்கை என்றால் என்ன, மனிதனின் மிகப்பெரிய ஆச்சரியம் எது என்பது வரை ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில். அவருடைய அறிவையும் தர்ம நிலைப்பாட்டையும் கண்டு மகிழ்ந்த யட்சன் தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினான். அவன் வேறு யாருமல்ல, தர்மதேவனே. அவர் 4 சகோதரர்களையும் மீண்டும் உயிருடன் எழுப்பினார். இப்படி எண்ணற்ற சோதனைகள், கடும் தவங்கள், தீர்த்த யாத்திரைகள், தெய்வீக அருள்கள் அத்தனையையும் கடந்து பாண்டவர்கள் தங்களுடைய 12 ஆண்டு வனவாசத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு கடினமான சோதனை மீதம் இருந்தது. ஒப்பந்தப்படி ஒரு ஆண்டு முழுவதும் யாருக்கும் அடையாளம் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும். அதற்காக அவர்கள் விராட நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள். இத்துடன் வன பர்வம் நிறைவடைகிறது. அடுத்ததாக வரும் 4வது பர்வம் விராட பர்வம். பாண்டவர்கள் மறைமுகமாக வாழ்ந்ததையும் கௌரவர்களை மீண்டும் எதிர்கொண்டதையும் அந்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். பார்த்ததற்கு நன்றி.